உனக்கு திராணி இருந்தால், நீ தைரியமானவன் என்றால், நீ கெத்துள்ளவன் என்றால், நேரவா மோதுவோம், நேரவா கரைப்போம், நேர வந்து புருவன் நான் தயாரா இருக்கேன். வேடமாளிதன் பிள்ளை என்றால், ஒரு பொம்பளை உங்களோட பிள்ளை என்றால் வந்து நேர சொல்ல, எனக்கு நான் வேடமாளிதன் நீக்கிறேன், பகிரங்கமாய் வட பேருக்கு முன்னுக்கு நான் சொல்றேன். அல்லது ரஞ்சன் பிள்ளை என்றால் நேர வந்து சொல்லு, நான் ரஞ்சனை நீக்கிறேன். சுரேன் பிள்ளை என்றால் நேர சொல்லு, நான் நீக்கிறேன். கம்ப்யூட்டருக்கு பின்னால் இந்த கதைக்கிறவனுக்கெல்லாம் நான் பதிலளிக்க தயார். இந்த வருடம் செப்டம்பர் மாதம் தமிழர்கள் மீது நடந்த போர்க்குற்றங்கள், எங்களுக்கு நடந்த அநியாயங்களுக்கு எதிராக புதிய தீர்மானம் பெற இருக்கிறது. 47 நாடுகளில் 24 நாடுகள் எங்களுக்காக ஆதரவு அளிக்க வேண்டும். இதை இல்லாமல் செய்வதற்கு இலங்கை ஒரு நல்ல பாதையில் போகிறது. தமிழர்கள் எல்லாம் எண்ணிக்கையோடு நிற்கிறார் என்று காட்டுவதற்கு சபைகளை வெல்ல அவர்கள் துடிக்கிறார்கள். நாங்களே எங்களுடைய கண்ணை தோண்டி அவர்கிட்ட கொடுத்துட்டு சித்திரம் பார்க்கலாமான்னு யோசிக்க போறோம். மகிந்த வேட்டியை கழட்டினால் இவன் கௌசலத்தையை கழட்டி போறான். தங்களுடைய சொந்த சகோதரி கதிராமத்து அழகி மெனம்பேரியை நிர்வாணமாகி ரேப் பண்ணி தெருத்தெருவாக நிர்வாணமாக கொண்டு சென்று அவரை சுட்டுக் கொன்ற ஒரே ஒரு இனம் உலகத்தில் கேவலங்கட்ட இனம் சிங்கள இனம், சிங்கள ராணுவம். அவர்கள் செப்பிரியா மீதும் செய்தார்கள். எலிக்கடை சிறையினுடைய படங்களை பார்த்தால் ஒரு பாக்குவட்டி மாதிரி நீள காலோடு நிற்கிற அதே டில்வின் சில்வா இளமை காலம். இன்றைக்கு அவர் கொஞ்சம் வயது முதிர்ந்த காலம். இந்த டில்வின் சில்வா தான் 83 மிகப்பெரிய இனப்படுகொலையை கட்டவிழ்த்து விட்டது இதே ஜேவிபி. எந்த தலைவன் இறுதி வரை வாழ்ந்த மண்ணில் எத்தனை ஆயிரம் இழப்புகளுக்கு பிறகும் நாங்கள் பீனிக்ஸ் பறவைகள் போல மீண்டும் மீண்டும் எழுந்து நிற்கிற இந்த மண்ணிலே இருந்து நான் கேட்கிறேன், ஒரு வாக்கு தன்னும் நாங்கள் வெளியிலே போனால், ஒரு சபைதானம் அது என்பிபிக்கோ அல்லது வேறு யாருக்குமே போனால், தமிழர்களுடைய தனித்துவம் என்பது, தமிழர்களுடைய அரசியல் உரிமை என்பது, தன்னுடைய அரசியல் வாழ்வு என்பது சூன்யமாகிக் கொள்ளும். அன்றகுமார சனாயக்கா சொல்றார், கரணி சொல்கிறார், நாங்கள் இந்த தேர்தல் முடிந்த அப்புறம் பேசுவோம், புதிய வரைவு பற்றி பேசுவோம், புதிய சீர்திருத்தம் பற்றி பேசுவோம். ஆனால் பேச மாட்டார்கள். பேசுவதற்கு அவர்கள் தயாரில்லை. சுனாமி கட்டமைப்பு சிறான் இந்த கிளிநொச்சி இந்த பழைய கட்சியெல்லாம் இருந்தது. எங்களுடைய செல்வி நண்டதான் அதுக்கு பொறுப்பா இருந்தார். அதை கூட அப்பொழுது இந்த விவசாய அமைச்சர் இப்போதைய அருணகுமார நாட்டின் ஜனாதிபதி சந்திரியாவுக்கு சொன்னார், விடுதலை புலிகளோடு இணைந்து நீங்கள் செய்தால் நாங்கள் இருக்க மாட்டோம் என்று பிரிந்து போனார். எதிர்த்தவர்கள் அவர்கள். சாதாரண சுனாமி கட்டமைப்பு. அப்ப இந்த மண்ணில் ஒரு தரம் போர்ல அடிக்கப்பட இல்லையா? சுரேஷ் பிரேமச்சந்திர பதில் என்ன? செல்வம் அடைக்கலாம் கேட்கிறேன். இந்த முறை பட்ஜெட்டுக்கு போய் என்பிபிக்கு வாக்கு போட்டீங்க. நான் கேட்கிறேன், நீங்கள் இன்னைக்கு கட்டி பிடிச்சி வச்சிருக்கீங்களா? அப்ப இங்க ஒரு தரம் சாக இல்லையா? போர் கூட்டம் நடக்க இல்லையா? சித்தாந்தனை கேட்கிறேன், நீங்களான கைக்கு வச்சுக்கிறீங்க. வாக்கு பொறுப்பு நீங்க எங்கேயும் போவீங்களா? ஒரு கொள்கை இல்லையா உங்களுக்கு? கொள்கை இருந்தா நீங்க எங்க இருந்திருக்கும்? இந்த முறை ஒரு எம்பியா எடுத்துக்கணுமே. நீங்க நாங்கள் கடந்து வந்த பாதை மிக கடினமானது. நாங்கள் ஒப்பந்தங்களால் ஏமாற்றப்பட்டவர்கள், நாங்கள் புறக்கணிக்கப்பட்டவர்கள். நாங்கள் ரணில் பிரபா ஒப்பந்தம் எழுதப்பட்ட காலத்தில் 2001ஆம் ஆண்டில் இருந்து 2009ஆம் ஆண்டு வரை நம்பிக்கையோடு இருந்தோம், ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது. இலங்கை இந்திய ஒப்பந்தம் இந்த மண்ணுக்கு வந்த பொழுது நாங்கள் நினைத்தோம் எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கப் போகிறது. எல்லாமே எங்களுக்கு முன்னாலே இல்லாமல் போய் கொண்டிருந்தது. நாங்கள் பேசிய வார்த்தைகள், செய்த ஒப்பந்தங்கள் கிழிக்கப்பட்டன. அண்மைய நாட்களில் சம்பந்தனியா தலைமையில் கூட கடந்த 10 ஆண்டுகள் பல பேச்சுவார்த்தைகள் நடந்தன. ஆனால் நாங்கள் இன்னும் ஒரு சான் முன்னேற முடியாமல் இருக்கிறோம். எங்களுடைய இடங்களை இழந்து கொண்டிருக்கிறோம். தைத்தியிலே விகாரியை கட்டிவிட்டு சொல்லுகிறார்கள், அந்த விகாரியை எடுக்க முடியாது, காணியை சுற்றியுள்ள காணியையும் எடுக்க முனைகிறார்கள். 28ஆம் தேதி மார்ச் மாதம் ஒரு வர்த்தமானி அறிவித்தல் வந்திருக்கிறது. யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, மன்னார், வவுனியா, முல்லைத்தீவு, வடக்கு கிழக்கிலே குறிப்பாக இந்த மாவட்டங்களில் 5000க்கு மேற்பட்ட ஏக்கர் காணிகளை இந்த அரசாங்கம் சுவீகரிக்கிறது. யாராவது உங்களுடைய காணி என்று சொன்னால் அடையாளப்படுத்துங்கள். புல்லாவளி, கட்டைக்காடு, வெத்திலக்கணி என்கிற வரலாற்றை தந்த ஆகாய கடல்வழி தாக்குதல் ஆனகரவிலே நடந்த புல்லாவளியில் இறங்கி வந்த சமர் பாதையிலே இருக்கிற காணிகள் தான் முழுமையாக அங்கே சுவீகரிக்க தயாராகிறது. வரலாற்றை அழித்து அந்த இடங்கள் சிங்கள குடியேற்றங்களுக்கு தயாராகிறது. மிக மோசமாக இருக்கிறது. இந்த அரசு மீது நான் வன்மையாக என்னுடைய கண்டனத்தை இந்த மக்கள் மத்தியில் இருந்து நான் செய்கிறேன். இந்த அரசை கண்டிக்கிறோம். எங்களுடைய காணி 18,000 பேர் யாழ்ப்பாண மண்ணிலே காணி இல்லாமல் இருக்கிறார்கள். 4300 பேர் கிளிநொச்சியிலே காணி இல்லாமல் இருக்கிறார்கள். பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன காடுகளுக்கே நீங்கள் கண்டு போடுகிறீர்கள். ஆனால் காணியற்றவர்களுக்கு காணி வழங்க திராணி இல்லாத அரசு எங்களுடைய காணிகளை பிடித்து அதற்கு நீங்கள் உரிமை கோராவிட்டால் அதனை தென்பகுதியில் இருக்கிற வர்த்தகர்களுக்கு பண்ணைகள் அமைப்பதற்கும் குடியேற்றங்கள் செய்வதற்கும் தந்திரமான முறையை கையாளுகிறார்கள். மிக மோசமான ஒரு காலத்துக்குள் நாங்கள் வருகிறோம். ஆகவேதான் இந்த தேர்தலில் கூட அவர்கள் நினைக்கிறார்கள். ஒன்றை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இந்த தேர்தலில் வெல்ல வேண்டும் என்று நினைப்பது எங்கள் மீது நடந்த இனப்படுகொலையை, எங்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட போர் குற்றங்களை, எங்கள் மீது நடந்த மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களை மறைப்பதற்கு முயற்சிக்கிறார்கள்.
நாங்கள் இறுதியாக கிளிநொச்சியிலே தான் எங்கள் தலைவனை பார்த்தோம். இறுதியாக நாங்கள் கிளிநொச்சியிலே தான் பல வரலாறுகளை படித்தோம். ஆனால் நாங்கள் முள்ளிவாய்க்கால் வரையும் போய் வந்த பிற்பாடு மறைந்த பேராயர் ராயப் யோசப் அவர்கள் 2008ஆம் ஆண்டிலே மன்னார் வவுனியா முல்லைத்தீவிலும் கிளிநொச்சியிலும் யாழ்ப்பாணத்தினுடைய கிழக்கு பகுதியிலும் வவுனியாவினுடைய வடக்கு பகுதியிலும் இருந்த எழுந்த மக்கள் எவ்வளவு பேர் திரும்ப 2009 மீள்குடியேறினார்கள், எவ்வளவு பேரை காணவில்லை. அவர் சொன்னார், தன்னுடைய அளவீடுகளின்படி 1,46,610 பேர் காணாமலும் கொன்றொழிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த அறிக்கையை சமர்ப்பித்து கொஞ்ச நாட்களில் அவர் இலங்கையினுடைய இராணுவ உலங்கு வானூர்தியில் தள்ளாடியிலே வந்திறங்கி தேநீர் அருந்தி தன்னுடைய இடத்துக்கு சென்றிருந்தார். தேநீர் அருந்திய கொஞ்ச நாட்களில் அவர் மரணத்தினுடைய படுக்கைக்கு சென்றார். இதற்கு பின்னாலே இருக்கிற செய்தி மர்மமானது. ஆனால் ஒரு மதகுருவாக, ஒரு அரசியல்வாதி அல்ல, ஒரு பேராயராக எங்களுக்கு நடந்த அநியாயத்தை, எங்களுக்கு நடந்த படுகொலைகளை, எங்களுக்கு நடந்த நீதிக்கு புறம்பான கொலைகளை உலகத்தினுடைய கண்களுக்கும் உலகத்தினுடைய இதயங்களுக்கும் உலகத்தினுடைய ஈரமான இதயம் உள்ள ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கொண்டு சென்ற பேராயர் ராயப் யோசப் அவர்கள். அதனால்தான் இன்றைக்கு உலக நாடுகள் அல்லது இன்றைக்கு ஜெனீவாவில் இருக்கின்ற மனித உரிமை ஆணையம் அல்லது இந்த கடைசி யுத்தத்தை தங்களுடைய சேட்டலைட் செய்மதிகள் மூலம் படம் பிடித்த நாடுகள் ஆவணங்களை கையில் வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவை வரும் பொழுது இலங்கைக்கு இருக்குவார்கள். தங்களுடைய தேவை விலகினால் அவர்கள் எங்களை கைவிடுவார். நாங்கள் கைவிடப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் ஒரு இனமாக, ஒரு ஒற்றை தலைமைக்கு கீழ் நாங்கள் ஒரு அணியாக, ஒரு பலமான சக்தியாக நாங்கள் இருந்தே ஆக வேண்டும். அதை விட்டு நாங்கள் சிதறி சின்னாபின்னமாகினால், உடைந்து போனால் எங்களுக்காக பேச யாரும் இருக்க மாட்டார்கள். யோசித்து பாருங்கள், இதுதான் வரலாறு. நான் நினைக்கிறேன், கடந்த செப்டம்பர் மாதம் ஜெனீவாவிலே கொண்டுவரப்பட்ட தீர்மானத்திற்கு இந்த நாட்டினுடைய அயலுறவுத்துறை அமைச்சர் விஜித கேரத் போய் சொன்னார், நாங்கள் இந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அங்கே யாரும் கொல்லப்படவில்லை, யாரும் இங்கு சுடப்படவில்லை, செத்ததெல்லாம் பயங்கரவாதிகள் என்று சொன்னார். இதனைத்தான் இன்றைக்கு ஒரு சின்னத்திலே கேட்கின்ற பல சின்னங்கள் மாறி மாறி வந்த சந்திரகுமார் என்ற இந்த பச்சை இன துரோகியும் கீழாஞ்சலியும் இதே சந்தியில், இந்த டிப்போ சந்தியிலே நின்று அவர்கள் சொன்னார்கள், 2011ஆம் ஆண்டு இங்கே யாரும் கொல்லப்படவில்லை, செத்தவர்கள் எல்லாம் பயங்கரவாதிகள், புலிகள், தமிழ் மக்கள் யாரும் கொல்லப்படவில்லை என்று சொன்ன சந்திரகுமார் இன்றைக்கு தன்னை அபிஷேகம் செய்து கொண்டு ஓனாய் இன்றைக்கு ஆடாக மாறி இன்னொன்றுக்குள் நிற்கிறது. சொன்னார், ஒருத்தரும் சாகவில்லை. இந்த மார்ச் மாதம் போய் சொன்னார், யாழ்ப்பாண மக்கள் எங்களுக்கு 3 சீட் தந்திருக்கிறார்கள், மட்டக்களப்பில் எங்களுக்கு 3 கிடைத்திருக்கிறது, வவுனியாவில் எங்களுக்கு 2 கிடைத்திருக்கிறது, 8 MP எங்களுக்கு இருக்கிறது, தமிழ் மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு எந்த இதுவும் நடக்கவில்லை. அங்கே இருக்கிற சில அரசியல்வாதிகள் சொல்றார்கள். இது யார் சொல்லுகிறார் என்றால், இந்த அரசாங்கத்தினுடைய அயலுறவுத்துறை அமைச்சர் விஜித கேரத் கந்துநெத்தி வாரார் ஆனரவு. அவர் வந்தோடனே உப்பு தொழிற்சாலையை திறக்கிறார். உங்களை எல்லாருக்கும் தெரியும், ஆனையரவு உப்பு தொழிற்சாலை தமிழீழ பொருண்மைய மேம்பாட்டு நிறுவனம் யுனிசெஃபோடு சேர்ந்து அந்த உப்பு கூட்டுத்தாபனத்தை நடத்தியிருந்தது. ஆனையரவு என்ற உப்பு எங்களுடைய வரலாற்று பெயர், எங்களுடைய ஹிஸ்டாரிக்கல் நேம். அந்த அடையாள பெயருக்கு ராஜா லுனு அவர்கள் வைத்திருக்க பெயர். நான் உடனே கேட்டேன், சுனில் கந்துநெத்தியை தொலைபேசியில் கேட்டேன். அவர் சொன்னார், ஸ்ரீதரன் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, நாங்கள் உடனே மாற்றுவோம் என்றார். ஆனால் இதுவரையும் அது நடக்கவில்லை. விமல் ரத்நாயக்கா வந்து கேட்கிறார், உங்களை பார்த்து, உங்களுக்கு உப்பின ருசி வேணுமா, உங்களோட பேர் வேணுமா? நாங்கள் ஒரு இனம், எனக்கென்று ஒரு தனித்துவமான மொழி இருக்கிறது, எனக்கென்று ஒரு தனித்துவமான அடையாளம் இருக்கிறது, எனக்கென்று ஒரு தனித்துவமான கலாச்சார பண்பாட்டு அடையாளம் இருக்கிறது, எனக்கென்று ஒரு பொருளாதார வளம் இருக்கிறது, எனக்கென்று ஒரு கல்வி முறை இருக்கிறது. ஆகவே நான் ஒரு தனித்துவமான தேசிய இனம். அது என்னுடைய குறி, என்னுடைய பரம்பரை, என்னுடைய பட்டி குறி. என்னுடைய குறியை இழந்த தமிழர்களாக நாங்கள் வாழ விரும்பவில்லை. ஆகவே என்னுடைய ஹிஸ்டாரிக்கல் நேம் ஆனையரவு உப்பு என்பது என்னுடைய பரம்பரை பெயர். அது எங்களுக்கு தேவை. அதை நாங்கள் யாரும் விட்டுக் கொடுக்க முடியாது. இதைத்தான் நான் விமல் ரத்நாயக்கா அவர்களுக்கு சொல்றேன். நீங்க ரஜல் ஒன்று வச்சிருக்கலாம், அது உங்களோட ஊர்ல வச்சிருங்க. ஆனால் எங்களுக்குரியது, எங்களுடைய மண்ணுக்குரியது, எங்களுடைய இடத்துக்குரியது, அவங்களுடைய தேசத்தினுடைய நேம், அந்த பெயரை நாங்கள் மாற்ற முடியாது. சரி, இதுக்கு பிறகும் நாங்கள் அவருடைய இந்த முயற்சி
இன்னைக்கு இருக்கிற என்பிபியில் இருக்கிறவர்களும் கொஞ்சம் முகவர்களை அனுப்பியிருக்கிறார்கள். தம்பி வேலுமாறன் சொன்ன மாதிரி கொஞ்சம் சுயேட்சை குழுக்களும் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து அதுக்கு பின்னால் வேறு வேறு சக்திகளும் இருக்கு. இவர்கள் சேர்ந்து என்ன நினைக்கிறார்கள் என்றால், இந்த சபைகள் தமிழர்களுடைய கையில் இல்லாமல், தமிழரசு கட்சியினுடைய கையில் இல்லாமல், இது ஒரு சிங்கள தேசிய கட்சியின் கையிலே வந்தால், அதுவும் என்பிபியுடைய கட்சியின் கையிலே வந்தால், அவர்கள் நாளையே போய் எனிவாவிலே சொல்வார்கள். ஏனென்றால் இந்த வருடம் செப்டம்பர் மாதம் தமிழர்கள் மீது நடந்த போர்க்குற்றங்கள், எங்களுக்கு நடந்த அநியாயங்களுக்கு எதிராக புதிய தீர்மானம் பெற இருக்கிறது. 47 நாடுகளில் 24 நாடுகள் எங்களுக்காக ஆதரவளிக்க வேண்டும். மிகப்பெரிய கடினமான நாட்கள் வருகிற செப்டம்பர் எங்களுக்கு கடினமான நாட்கள். இதை இல்லாமல் செய்வதற்கு இலங்கை ஒரு நல்ல பாதையில் போகிறது. தமிழர்கள் எல்லாம் என்பிபியோடு நிற்கிறார்கள் என்று காட்டுவதற்கு சபைகளை வெல்ல அவர்கள் துடிக்கிறார்கள். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நாங்களே எங்களுடைய கண்ணை தோண்டி அவர்கிட்ட கொடுத்துட்டு சித்திரம் பார்க்கலாமான்னு யோசிக்க போறோம். ஆக இந்த என்பிபி அரசு என்பது ஒரு நவீன முகம். அதான் வேணும் சொன்ன மாதிரி மகிந்த வேட்டியை கழட்டினால் இவன் கௌசலத்தையை கழட்டி கொண்டு போறான். இந்த நிலைமையிலாம் நாங்கள் நிற்கிறோம். நாங்கள் மாற வேண்டும். நாங்கள் மாறியாகவும். இந்த இனம் அடுத்தவரின் மானம் காத்த இனம். உங்களுக்கு தெரியும், 1971ஆம் ஆண்டு சேகுவேரா புரட்சி என்று சொல்வார்கள். ஜேவிபி புரட்சி நடந்த பொழுது இலங்கை ரோகண விஜயவீரவை கைது செய்து கொண்டு வந்து முதல் அக்கராயிலே அடைத்து வைத்திருந்தார்கள். அக்கராயின் பாடசாலை அப்பொழுது ஜெயிலுக்காக கட்டப்பட்டது. அப்புறம் அது பாடசாலையாக மாற்றப்பட்டது. அங்கிருந்து யாழ்ப்பாண கோட்டைக்குள் கொண்டு வைத்து அவரை நிர்வாணமாக்கி அடித்தார்கள். உடுப்பில்லாமல் அடித்தார்கள். அதிலே சிங்களர்கள் கைது செய்தவர்கள் தங்களுடைய சொந்த சகோதரி கதிராமத்து அழகி மனம்பேரியை நிர்வாணமாகி ரேப் பண்ணி தெருவாக நிர்வாணமாக கொண்டு சென்று அவரை சுட்டுக் கொன்ற ஒரே ஒரு இனம் உலகத்தில் கேவலங்கட்ட இனம் சிங்கள இனம், சிங்கள இராணுவம். அவர்கள் தான் இசைப்பிரியா மீதும் செய்தார்கள். அந்த கோட்டையில இருந்த ரோகண விஜயவீர அவர்களை உடுப்பில்லாமல் அடித்து போட்ட பொழுது முரசு மூட்டையில இருந்த தங்கத்துறை அண்ணன் அவரும் அந்த ஜெயிலில் இருந்தார். நான் சொல்வது பொய்யல்ல, போய் கேளுங்கள். முரசு மூட்டையில் ரூபாயசரம் இருக்கிறார். முரசு மூட்டையில இருந்த தங்கத்துறை அண்ணன் தன் இடுப்பில் இருந்த துவாயை கலட்டி கொடுத்தார். ரோகண விஜயரோகினி கட்டி கொண்டு நில்லன். மானம் காத்த தமிழர்கள் நாங்கள். அடுத்தவன் மானத்தை புடுங்குறவர்கள் அல்ல நாங்கள். என் மானம் போனாலும் பரவாயில்லை, நீ மானத்தோடு இரு என்று கொடுத்த கிளிநொச்சி தமிழன் தங்கத்துறை. ஆகவே கிளிநொச்சி மண் மானத்துக்காக தன்னுடைய மானத்தை இழந்தாலும் அடுத்தவன் மானத்தை காப்பாற்றிய வரலாற்றை கொண்ட மண் என்பதை நாங்கள் மறக்க முடியாது. கண்களாடா தமிழீழம் பார்க்க போகிறது என்று கேட்ட டில்வின் சில்வா தான் இன்றைக்கும் ஜேவிபிக்கு செயலாளர், என்பிபிக்கு செயலாளர். உங்களுக்கு தெரியும், அந்த வெள்ளிக்கடை சிறையினுடைய படங்களை பார்த்தால் ஒரு பாக்குவட்டி மாதிரி நீள காலோடு ஒருத்தர் நிற்கிறார். அவருக்கு இந்த தாடி. அவரை பார்த்தீங்கன்னா அதே டில்வின் சில்வா இளமை காலம். இன்றைக்கு அவர் கொஞ்சம் வயது முதிர்ந்த காலம். இந்த டில்வின் சில்வா தான் இந்த கொலைகளுக்கு காரணகர்த்தா, தலைமை தாங்கி சென்றவர். 83 மிகப்பெரிய இனப்படுகொலையை கட்டவிழ்த்து விட்டது இதே ஜேவிபி, இதே என்பிபி. மனம்பேரிக்கு நடந்தது பிழை. மனம்பேரிக்கு நடந்த அந்த அநியாயத்துக்கான இராணுவத்தையும் பொலிசுக்கு நீங்க தண்டனை வழங்கி இருக்கிறீர்கள். சரி, சிங்கள இனம் உங்களுடைய சகோதரி செய்திருக்கிறீர்கள். இசைப்பிரியாவுக்கு நடந்ததுக்கு இதுவரை ஏன் உங்களால் நீதி வழங்க முடியவில்லை? இசைப்பிரியா இந்த மண்ணிலே ஒரு சகோதரியாக இருந்தார். அவருக்கான நீதியை என்பிபி அரசாங்கம் வழங்குவேன் என்று ஏன் சொல்ல முடியவில்லை? ஒப்பந்தங்கள் இங்கே எழுதப்படுவதுண்டு, ஒப்பந்தங்கள் கிழிக்கப்படுவதுண்டு. வரலாறுகள் எங்களுக்கு பல தடவைகள் பாடங்களை தந்திருக்கிறது. ஆகவே நாங்கள் அடிக்கடி இந்த மண்ணில் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம். ஏமாற்றப்படுகிறோம் என்றால் நாங்கள் பலமாக இருக்கிற பொழுதுதான் ஏமாற்றம் குறை. நாங்கள் சிதறப்படுத்தினால், எங்களை சிதறடித்தால் நாங்கள் பலமான மனிதர்களாக மாற முடியாது. கிளிநொச்சி மண்ணில் நாங்கள் பல பணிகள் செய்திருக்கிறோம். நான் அவற்றை சொல்ல வரவில்லை. ஆனால் ஒரு இனமாக நாங்கள் சிந்திக்க தவறினால் நாங்கள் எங்களை இழந்து விடுவோம். தயவு செய்து ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். அண்மையிலே பாரதத்தினுடைய பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் இலங்கை வந்திருந்தார். எங்களுடைய கட்சி, ஏனைய கட்சிகளுடைய பிரதிநிதிகள் 7 பேர் அவரை சந்தித்திருந்தோம். அந்த சந்திப்பிலே நானும் ஒருவன். அவரோடு பேசுகிற பொழுது கூட எல்லாருமே ஒரு தரப்பாக சொன்ன வார்த்தைகள், தமிழர்களுக்கு இங்கு நீதி கிடைக்கவில்லை. இலங்கை இந்திய ஒப்பந்தம் எழுதி 35 ஆண்டுகள் நெருங்குகிறது. நாங்கள் ஒரு நீதியான வாழ்வை இன்னும் அடைய முடியவில்லை. நாங்கள் அந்த வாழ்வை அடைவதற்கான வழிமுறை
எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இந்தியாவுடைய அழுத்தம், இந்தியாவுடைய பக்கம் எங்களுக்கு தேவை என்பதை எல்லாருமே வலியுறுத்தினார்கள். உங்களுக்கு வரலாற்றை படித்தால் வரலாற்று ஆசிரியர் திருநாவுக்கரசு அடிக்கடி சொல்லுவார், இந்தியாவிலே இருக்கிற மக்கள் மீது அல்ல இந்தியா மீது கொண்டிருக்கிற பயத்தின் காரணமாகத்தான் சிங்கள மக்கள் தமிழர்கள் மீது போர் செய்கிறார்கள், தமிழர்களை விரோதிகளாக பார்க்கிறார்கள். ஆகவே இந்தியா எப்பொழுதும் எங்களுடைய நலனில் இன்னும் சரியான வழியை செய்யவில்லை, ஒரு பாதையை திறக்கவில்லை என்கிற ஆதங்கம், வேதனை எங்களிடம் இருப்பதாக திருநாவுக்கரசு அடிக்கடி குறிப்பிடுவார். அதே போலதான் நாங்கள் பாரத பிரதமரிடம் இந்த செய்தியை சொல்லியிருக்கிறோம். ஆனால் உங்களுக்கு தெரியும், அவர் மட்டுமல்ல பல ராஜதந்திரிகள் நாட்டின் தலைவர்களை நாங்கள் சந்திக்கிற பொழுது கூட எங்களுடைய நிலைமைகளை சொல்லுகிறோம், பேசுகிறோம். தமிழர்கள் ஒரு பலமான தரப்பாக இருக்கிறபடியால் தான் அது சரியானதாக நடைபெறுகிறது. இல்லை என்றால் அது எங்களை விட்டு தாண்டித்தான் அது செல்ல முடியும். அதனால்தான் நாங்கள் ஒரு பலம் இழந்து போனால் நிலம் இழந்து போவோம், நிலம் இழந்து போனால் இனம் இழந்து போவோம். ஒன்றை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், போராடாத இனமும் ஓடாத மானும் போராடாத இனமும் ஓடாத மானும் வாழ்ந்ததாக வரலாறு சொன்னார். அதே போல நாங்கள் போராடியே ஆக வேண்டும். இந்த தேர்தல் களம் என்பது கூட எங்களுக்கு ஒரு போராட்ட களம். உங்களுடைய கையில் இருக்க போற வாக்குச்சீட்டு ஒரு வெப்பன், சக்தி வாய்ந்த வெப்பன், மிகப்பெரிய ஒரு ஆயுதம். இந்த ஆயுதம் சரியாக பயன்படுத்தப்பட்டால், சரியான தாக்கத்தில் நீங்கள் அடித்தால்தான் நாங்கள் இந்த மண்ணிலே வாழ முடியும், அதற்கான வாழ்க்கை எங்களை நோக்கி நகர முடியும். அன்புக்குரியவர்களே, நான் ஒரு விஷயத்தை குறிப்பிட விரும்புகிறேன். இந்த மண்ணில் நாங்கள் நீண்ட காலம் போராடி இருக்கிறோம். ஜெனீவாவிலே தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் உலகம் எங்களை ஒரு கருவியாக பார்க்கிறது. அழிந்தாலும் விழ எழுந்தாலும் தமிழர்களை உலகம் பார்க்க சந்திக்க விரும்புகிறார்கள். நாளை கூட இலங்கைக்கான GSP பிளஸ் வழங்குவது சம்பந்தமாக கொழும்பிலே ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வந்த குழுவோடு ஒரு சந்திப்பு உண்டு. இப்ப நாளை அவர்கள் ஏன் தமிழ் தரப்பை சந்திக்க வேண்டும்? தமிழர்களுடைய கோரிக்கை என்ன? பயங்கரவாத தடை சட்டம் எப்படி அவர்கள் மீது விதிக்கப்பட்டிருக்கிறது? அவர்கள் எவ்வாறெல்லாம் நசுக்கப்படுகிறார்கள்? அவர்களுக்கான தீர்வு என்ன? அந்த தீர்வை வழங்குவதில் இந்த அரசுக்கு என்ன அழுத்தத்தை பிரயோகிக்க முடியும் என்பதை அவர்கள் பார்க்கிறார்கள். ஆகவேதான் இது ஒரு மிக முக்கியமான தேர்தல். இந்த தேர்தல் நீங்கள் சரியாக புரிந்து கொண்டால், நாங்கள் எந்த இடத்திலும், நான் இந்த கிளிநொச்சி மண்ணிலே இருந்து பேசுகிறேன், அம்பாறையிலே இருக்கின்ற என் தமிழ் தேசிய உறவுகளுக்காக, மட்டக்களப்பிலே மண்ணிலே உள்ள என் தமிழ் தேசிய உறவுகளுக்காக, திருகோணமலையிலே உள்ள என் தமிழ் தேசிய உறவுகளுக்காக, முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார், யாழ்ப்பாண மண்ணிலே உள்ள தமிழ் தேசிய உறவுகளுக்காக, எந்த தலைவன் இறுதி வரை வாழ்ந்த மண்ணில் எத்தனை ஆயிரம் இழப்புகளுக்கு பிறகும் நாங்கள் பீனிக்ஸ் பறவைகள் போல மீண்டும் மீண்டும் எழுந்து நிற்கிற இந்த மண்ணிலே இருந்து நான் கேட்கிறேன், ஒரு வாக்கு தன்னும் நாங்கள் வெளியிலே போனால், ஒரு சபைதானும் அது NBPக்கோ அல்லது வேறு யாருக்குமே போனால், தமிழர்களுடைய தனித்துவம் என்பது, தமிழர்களுடைய அரசியல் உரிமை என்பது, தமிழுடைய அரசியல் வாழ்வு என்பது சூன்யமாகி போய்விடும். எங்களை அழிக்க முனைகிறார்கள். எங்கள் மீது தொடுத்திருக்கிற யுத்தம் மௌனமானது, மிக நூதனமானது. அது எங்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் நல்லவர்கள் போல நட்பானவர்கள் பாய்ந்து வந்தவர்களை, பல பேருக்கு சேவகம் செய்தவர்களை தம்பசம் எடுத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த தேர்தல் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ரணகளம், ஒரு குருஷேத்திர போர். இந்த போர் நாங்கள் வெண்டையாக வேண்டும். நான் நினைக்கிறேன், இதே மைதானத்தில் போன ஜனாதிபதி தேர்தல் நேரம் நாங்கள் ஒரு பொது வேட்பாளருக்கு வாக்களியுங்கள் என்று மக்களிடம் கேட்டோம். எங்களுடைய மக்கள் துரதிர்ஷ்டவசமாக ஒரு 10 லட்சம் மக்கள், நாங்கள் ஒரு பொது வேட்பாளருக்காக, எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை, 12,000 பேர் இன்னும் காணாமல் போயிருக்கிறார்கள். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு சர்வதேச நீதி வேண்டும். நாங்கள் 80 வருஷங்களுக்கு மேலாக சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வை கோருகிறோம். இந்த விடயங்களை வலியுறுத்தி 10 லட்சம் தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கிலே நாங்கள் வாக்களித்திருந்தால் அது ஒரு பொதுசன வாக்கெடுப்பாக மாறியிருக்கு. உலகத்தில் எங்களுக்கான ஒரு பெரிய செய்தியை சொல்லியிருக்கு. துரதிர்ஷ்டவசமாக நாங்கள் ஏமாற்றப்பட்டோம். நாங்கள் தவறான நல்ல முடிவு, நியாயமான தீர்மானம் எடுக்க வேண்டிய நேரத்தில், சரியான தீர்மானம் எடுக்க வேண்டிய நேரத்தில் தவறான தீர்மானத்தை எடுத்துக்கொண்டோம். அதனால் எங்களுடைய மக்கள் தோல்வியை சந்தித்தார்கள். இன்றைக்கு பிரித்தானியா சவீந்திர சில்வா மீது தடை, கருணாகுடம் மீது தடை, டயஸ் மீது தடை,
ஒட்டுக்குழு கருணா மீது தடை, சொத்துக்கள் புறக்கணிப்பு, சொத்துக்கள் முடக்கம், ஐரோப்பாவுக்குள் போக முடியாது, பிரித்தானியாவுக்குள் போக முடியாது. நாங்கள் ஓடி போய் காலுக்கு மேல காலை போட்டிருந்து பிரித்தானிய அந்த தீர்மானத்தை வருக வருக என்று வரவேற்கிறோம். ஆனால் எங்களுடைய மக்கள் நாங்கள் திரண்டு போய் ஒரு பொது கொள்கைக்காக, ஒரு சன திரட்சிக்காக நாங்கள் ஒன்று சேர்வதை பலர் தடுக்கிறார்கள். இதுதான் யதார்த்தம். உண்மைகளை நாங்கள் இழந்து விடுகிறோம், யதார்த்தங்களை நாங்கள் புறந்தள்ளி விடுகிறோம், காலத்தில் செய்ய வேண்டிய கடமைகளை நாங்கள் இழந்து நிற்கிறோம். ஆகவேதான் அன்புக்குரியவர்களே, போராட்டங்கள் அல்லது களங்களுக்கான வாய்ப்புகள் என்பது சில நேரங்களில் எங்களுக்கு கிடைக்கும். எங்களுடைய அரசியல் தொடக்கம் என்பது வெறுமனே 2015 இருந்து 19 வரை இருந்த இடைக்காலத்தில் பேசப்பட்ட ஒரு அறிக்கையின் தொடக்கம் அல்ல. ஏவிபி சொல்கிறது, பேச்சளவில் சொல்கிறார்கள். அனுகுமார சனாயக்கா சொல்றார், கரணி சொல்கிறார், நாங்கள் இந்த தேர்தல் முடிந்த அப்புறம் பேசுவோம், புதிய வரைவு பற்றி பேசுவோம், புதிய சீர்திருத்தம் பற்றி பேசுவோம். ஆனால் பேச மாட்டார்கள். பேசுவதற்கு அவர்கள் தயாரில்லை. அவர்கள் மாகாண சபையை நடத்தக்கூட அவர்கள் தயாரில்லை. ஏனென்றால் இணைந்திருந்த மாகாண சபையை வடக்கு கிழக்கை நீதிமன்றத்தினூடாக பிரித்தவர்கள் அவர்கள். சுனாமி கட்டமைப்பு சிரான் இந்த கிளிநொச்சி இந்த பழைய கட்சியில் தான் இருந்தது. எங்களுடைய செல்வின் அண்ணன் தான் அதுக்கு பொறுப்பாக இருந்தார். அதை கூட அப்பொழுது இந்த விவசாய அமைச்சர் இப்போதைய அருணகுமார நாட்டின் ஜனாதிபதி சந்திரியாவுக்கு சொன்னார், விடுதலை புலிகளோடு இணைந்து நீங்கள் செய்தால் நாங்கள் இருக்க மாட்டோம் என்று பிரிந்து போனார். எதிர்த்தவர்கள் அவர்கள். சாதாரண சுனாமி கட்டமைப்பு, சுனாமி நேரம் விடுதலை புலிகள் மிக கனதியாக பணியாற்றினார்கள். விடுதலை புலிகள் நேர்மையாக பணியாற்றினார்கள். உயிரை காக்க போராடினார்கள். எத்தனையோ சிங்கள உயிர்களை காப்பாற்றினார்கள். அகப்பட்டு வந்த ஆமிக்காரரையே இராணுவத்தையே காப்பாற்றி கேம்புக்கு அனுப்பி வைத்தார்கள் என்று உலகம் போற்றுகிறது. அமெரிக்காவினுடைய சுனாமி கட்டமைப்புக்கு பொறுப்பாக இருந்த முன்னாள் ஜனாதிபதி பில் கிளின்டன் இலங்கை வந்த பொழுது எங்களுடைய புனர்வாழ்வு கழகத்தினுடைய பொறுப்பாளர் ரஜியன்னைக்கு கைலாக கொடுத்து வாழ்த்தினார். நீங்கள் பொடிக்கலாம், நீங்களாம் மனுஷர்தான் சொன்னார். நீங்கள்லாம் நல்லா செய்தீங்கள். ஒரு போரியல் இயக்கம், நீங்கள் விடுதலைக்காக போராடுற இயக்கம். ஆனால் சுனாமியை நீங்கள் கையாண்ட விதம், நீங்கள் அதை கையாண்ட சூழல் மிக அபாரம் என்று சொன்னார். ஆகவே வரலாறு எங்களுக்கு பாடங்களை தந்திருக்கிறது. உலகம் எங்களை உற்று பார்க்கிறது. நாங்கள் செத்து பிளந்து அழிந்து போனாலும் இந்த மண்ணில் நிமிந்து வந்திருக்கிறோம். இதில் இருந்து ஒருத்தர் இதே மைதானத்தில் டெலிபோனுக்கு வாக்கு கேட்டார். உங்களுக்கு தெரியும், அந்த நேரம் கேட்டார் ஜனாதிபதியா அவர் ஒன்றும் போடுங்க. அவருக்கு போட்ட 30,000 பேரும் கிளிநொச்சியில் தனக்கு போடுங்க என்று அதே சின்னத்துக்கு பின்னால் ஓடுங்க. அதுக்கு சில பேர் சப்போர்ட்டாக இருந்தார்கள், எங்களோட திரிகிறவர்கள். கடைசி அவர் எடுத்த வாக்கு என்ன, அவருக்கு நடந்தது என்ன? இன்றைக்கு அவர் ரோச்சு பாருங்க. அவர் தான் இல்லைன்னு சொன்னவர் ஒருத்தரும் சாக இல்லை, ஒருத்தரும் அடிக்க இல்லை. செத்த முழுக்க புலிகள். உன்னகிராவில எங்களுக்கு தண்ணி இல்லை, எங்களுக்கு மின்சாரம் இல்லைன்னா நீ இப்படி கடற்கரையாக நடந்து போ. அந்த சாலையில் சூசைண்ட கொடியும் தமிழ்ச்சென்ன கொடியும் கிடக்கு போய் அங்கே கேளுண்டாராம். இதே சந்திரகுமார் சொன்னவர் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கு ஒரு பெண்ணுக்கு தான் சொன்னது, ஒரு பெண் போராளி கரண் மின்சாரம் கேட்டதுக்கு சந்திரகுமார் சொன்னது, நீ இப்படி கடற்கரையாக நடந்து போ, சாலையில் சூசைண்ட கொடி கிடக்குது, தமிழ்ச்சென்ன கொடியும் கிடக்கு போய் கேளு. இன்றைக்கு அவர் வந்து எங்க நிற்கிறார்? டிஎன்றதை மறைச்சு ரஞ்சன் சொன்ன மாதிரி டிஎன்ஏ போட்டுக்கொண்டு நிற்கிற ஒரு கேவலங்கட்ட கூட்டத்துக்கு பின்னால தன்னை அபிஷேகம் செய்து நிற்கிறார். இப்போ நான் கேட்கிறேன், அப்போ ஒரு தரம் சாவே இல்லையா? நான் இபிஆர் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரனை கேட்கிறேன், நீங்க உங்களோட வச்சிருக்கையான அவரு, அப்ப இந்த மண்ணில் ஒரு தரம் போரில் அடிக்கப்பட இல்லையா? சுரேஷ் பிரேமச்சந்திர பதில் என்ன? செல்வம் அடைக்கலாம் கேட்கிறேன். இந்த முறை பட்ஜெட்டுக்கு போய் என்பிபிக்கு வாக்கு போட்டீங்க. நான் கேட்கிறேன், நீங்கள் இன்றைக்கு கட்டி பிடிச்சி வச்சிருக்கீங்களா? அப்ப இங்க ஒரு தரம் சாவே இல்லையா? போர்க்குற்றம் நடக்க இல்லையா? இங்க இன அழிப்பு நடக்க இல்லையா? சித்தாந்தனை கேட்கிறேன், நீங்கள் தானே கைக்கு வச்சிருக்கிறீங்க, வாக்கு பொறுக்கிறதுக்கு எங்கேயும் போவீங்களா? ஒரு கொள்கை இல்லையா உங்களுக்கு? கொள்கை இருந்தால் நீங்க எங்கே இருந்திருக்கோம்? இந்த மாதிரி ஒரு எம்பியா எடுத்துக்கணுமே. நீங்க உங்களுக்கு என்ன கொள்கை? உங்களுக்கு கொள்கையும் இல்லை, கோதாரியும் இல்லை. நீங்க எப்படி அடிப்படையில் வாழ முடியும்? நீங்கள் இவர்களை ஏன் வச்சிருக்கிறீங்க? இங்க பார்த்தா எங்கிட்ட இருக்கிற உண்டு, அவருக்கு அடுத்து சந்திரகுமாருக்கு போன் பண்ணிதான் கிளிநொச்சியில கணேசபுர வட்டாரத்தில் அதை மட்டும் தோக்கடிக்கும். என்ன விலை கொடுத்தனாலும் தோக்கடிக்கும். நாங்கள் உங்களுக்கு எவ்வளவு தருவோம். அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு தெரியும், நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நாங்கள் அழிந்து போகிற காலங்களில் எல்லாம் 2011 2 சபைகளை நாங்கள் நாமினேஷன் ரிஜெக்ட் பண்ணப்பட்டது.
நான் யாரையும் காட்டி கொடுக்கல. நானே என்னுடைய தலையில் அந்த பொறுப்பை போட்டேன். என்னோட கூட இருந்த ஒரு எங்களை அழிக்க நினைந்த ஒரு சக்தி தான் அதை அப்படி கெடுத்தது. ஆனால் நான் யாரையும் இதுவரை காட்டி கொடுக்கல. அது நான் விட்ட தவறு என்றே சொல்லிக்கொண்டேன். அந்த நேரம் எனக்கு வந்து தெம்பு தந்து, இல்லை பரவாயில்லை நாங்கள் வேற கட்சியில் போட்டு வெல்லுவோம் சார் என்று எனக்கு தெம்பு தந்த வேலுமாளிதனை இன்றைக்கு கணேசபுரத்தில் தோக்கடிக்க வேணும் என்று ஒரு அலவாங்கு கேட்குதென்றால், ஒரு தேவாங்கு நினைக்குதென்றால் அவருடைய நினைப்பு என்ன என்றால் தமிழ் தேசியம் இங்கே இருக்கக்கூடாது. எத்தனை பேர் எழுதுறாங்க, எத்தனை பேர் முகம் தெரியாமல் எழுதுறாங்க. அப்பன் அப்பா தெரியாம அப்பா அர்த்தம் தெரியாத எழுதாரு. யாருக்கு நாங்கள் பதிலளிக்க தயாரில்லை, பயப்பட மாட்டோம். எழுதுங்க, எவ்வளவு எழுதுங்க, எத்தனை பேரும் எழுதுங்க. உனக்கு திராணி இருந்தால், நீ தைரியமானவன் என்றால், நீ கெத்துள்ளவன் என்றால் நேரவா மோதுவோம், நேரவா கரைப்போம், நேரம் வந்து ப்ரூவ் பண்ணி நான் தயாராக இருக்கிறேன். வேடமாளிதன் பிள்ளை என்றால், ஒரு பொம்பளை உங்களோட பிள்ளை என்றால் வந்து நேர சொல்ல எனக்கு, நான் வேடமாளிதன் நீக்கிறேன். பகிரங்கமாய் வட பேருக்கு முன்னுக்கு நான் சொல்றேன். அல்லது ரஞ்சன் பிள்ளை என்றால் நேர வந்து சொல்லு, நான் ரஞ்சனை நீக்கிறேன். சுரேன் பிள்ளை என்றால் நேர சொல்லு, நான் நீக்கிறேன். நீங்க கம்ப்யூட்டருக்கு பின்னால் இந்த கதைக்கிறவனுக்கெல்லாம் நான் பதிலளிக்க தயார். நாங்கள் இவ்வளவு காலமும் இங்க வாழ்ற பொழுது எங்கட அலுவலகத்துக்குள்ள கொண்டு வந்து வச்சது சந்திரகுமாரம் அவற்றை ஆக்கணும். 100 ஆமி, 50 போலீஸ் எங்கட அலுவலகத்தை சுற்றி வளைத்தார்கள். சீபோர் குண்டுகளை கொண்டு வைத்தார்கள். வேடமாளிதனை கைது செய்து கொண்டு போனார்கள். 13 மாதம் காரணம் இல்லாமல் வேடன் சிறையில் இருந்தார். எத்தனை பேருக்கு தெரியும்? நாங்கள் எத்தனை பேர் ஞாபகத்தில் வச்சிருக்கிறோம்? இதை எழுத ஒரு தரம் இல்லை. அதுக்கு பிறகும் எங்களோட அலுவலகத்தில் கூட்டம் நடந்தது. பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாவை சேனாதிராஜா, சரவணபவன், சுமந்திரன், நான் இவ்வளவு பேரும் நாங்கள் இதுக்கு பல பேர் இருக்கிறீங்க. 1000 பேர் சிங்கக்குடியில் வந்தார்கள், கல்லறிந்தார்கள். சிஐடி, ராணுவ சிஐடி, போலீஸ் சிஐடி இவ்வளவு பேரும் பின்பக்கம் முன்பக்கம் எல்லாம் நின்று தாக்கினார்கள். அந்த அலுவலகத்துக்கு அண்ணன் மறைந்த கோராஜா வேட்டியை கட்டி கொண்டு நின்று வாசல் நின்று வெளுத்தறிஞ்சவர் கொஞ்சம் பேருக்கு. தம்பி ஜீவநாயம் அவனுக்கு முகம் உடைஞ்சது. 2 அடித்த இந்த வரலாற்றை மறக்க முடியாது. நான் இன்னைக்கு வீடியோ வச்சிருக்கேன், ஆதாரங்கள் வச்சிருக்கேன். ஆகவே நாங்கள் சாதாரண பஞ்சன மெத்தையில படுத்த அரசியல் செய்யல. நாங்கள் நடந்து வந்த பாதை கரடு முரடானது, மிக மோசமானது. நாங்கள் அந்த மோசமான பாதைகளுக்குள்ளால் மெல்ல 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 எங்களை தகவமைத்துத்தான் இன்றைக்கு உங்களை எல்லாம் கட்டி அணைத்து அரவணைத்து இந்த அரசியல் பயணத்தை இந்த கிளிநொச்சி மண்ணில் செய்கிறோம். வேடமாளிதனை தோற்கடித்தால் கிளிநொச்சியில் சிறியிருந்த ஆட்டம் க்ளோஸ். சுரேனை இல்லாமல் செய்தால் சுரேந்த கதை முடிஞ்சுது, ஸ்ரீந்த கதை முடிஞ்சுது. போய் ஒரு சட்டத்திரணி, சாவத்தில் இருக்கிற சட்டத்திரணி, அவர் போய் பழைய கேட்கிறாராம் ஒருத்தர்கிட்ட, சுரேனை எப்படி தோற்கடிக்கிறது, சுரேனை தோற்கடிக்கணும், அதுக்கு உனக்கு எவ்வளோ தரணும், எப்படி செய்யலாம், இது ஒரு சட்டத்திரணி. இந்த கட்சின்னு கேட்காதீங்க, கேட்ட மானங்கட்ட சீனியம். வேடனை தோற்கடிக்கணும்னு கேட்டவர் எந்த கட்சின்னு கேட்காதீங்க, கேட்டீங்கன்னா நாங்கள் இதே மறந்து முடியாகும். அப்படிப்பட்ட ஆக்கள், அப்படி கேவலம். உடனே அந்த கட்சி சார்பா ஒரு அவரோட 15 பேர் இருந்தா உடனே அவர் ரெடிமினண்டு ஷூ எடுக்குதுன்றார். அவர் ரெடிமினண்டு கேட்கிறார், மைக்கில் விட்ட அவங்க இருந்தாங்கன்னா எங்களுக்கு சொன்னார்கள். யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கண்டு. கட்சிக்குள்ளேயே அவனை தோக்கடிக்கணும், இவனை தோக்கடிக்கணும். மணியங்குளத்தில் இருக்கிற ஒருத்தர் எடுத்து உதயநாள் இருக்கிற பிள்ளைக்கு சொல்றாரா, நீ வேலை செய்யாத வீட்டு கேட்க. அவர் போய் செயலாளர் கேட்கிறாராம், இன்றைக்கு குழப்பத்துக்கு ஒருவர் வருவார், நீங்க தயாரா இருக்கீங்க. எப்படி இருக்கு? நான் உண்மை சொல்றேன். நாங்கள் செய்கிற அரசியல் அறம் சார்ந்து, நாங்கள் செய்கிற அரசியல் தர்மம் சார்ந்து. யாரையும் தாக்க வேண்டும் என்ற நோக்கம் எங்களுக்கு இல்லை, யாரையும் அழிக்க வேண்டும் என்ற நோக்கம் இல்லை. நாங்கள் ஒரு நேர்மையான பாதையில், கண்ணியமான பாதையில், அறத்தின் வழியில் அரசியலை கொண்டு போகத்தான் ஒவ்வொருவரிடம் கேட்கிறோம். நான் நினைக்கிறேன், இந்த மண்ணிலே இருந்து கூட நான் சொல்லுவது, வடக்கிலும் கிழக்கிலும் வாழுகின்ற மக்கள் நாங்கள் தவறான முடிவுகளை எடுத்துவிட்டால், நாங்கள் தவறாக எங்களுடைய வாக்குகளை போட்டுவிட்டால், நாளை இந்த சமூகம், இந்த இனம் இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய சக்தியை இழந்துவிடும். அதனால்தான் இந்த NPP அரசு என்பது மிக கொடூரமான அரசு, கொலை செய்த அரசு. இவர்கள் இன்றைக்கு ஒரு முலாம் பூசப்பட்டிருக்கிறது. JVP-க்கான முலாம் NPP. சிரிப்பார்கள், சிரிப்புக்குள்ளே அவ்வளவும் கொலை இருக்கிறது, கண்ணீர் இருக்கிறது. ஆனால் நாங்கள் பேச தயார்னு சொல்லி, உங்களோட பேச தயார்னு சொல்லிக்கிறோம். நான் நேரடியாக அனுபகுமாரை சந்தித்து காய்த்திருக்கிறேன், பாராளுமன்ற குழுவாக சென்று காய்த்திருக்கிறேன். உங்களோட பேச நாங்கள் தயார்.
ஆனால் இதுவரை அவர்கள் பேச தயார். பசியுள்ளவர்கள் நாங்கள் தான். யாருக்கு தேவை? யாருக்கு தீர்வு தேவை? அவங்களோட பேச நீங்கள் தயாரில்லை. ஆகவேதான் நாங்கள் பலமாக இருந்தால்தான் அவர்களால் இறங்கி வர முடியும். அன்புக்குரியவர்களே, இந்த தேர்தல் சாதாரணமானதல்ல. இது ஒரு மிக மிக கனதியான தேர்தல். இது ஒரு மக்களிடம் இருக்கிற ஊராட்சி மன்றத்திலே 40 வட்டாரங்கள், 75 பேர் வேட்பாளர்கள். இந்த 40 வட்டாரங்களில் நாங்கள் வென்று நாங்கள் 15க்கும் மேற்பட்ட விகிதாசார முறைகளையும் கையில் எடுத்தால்தான் 3 சபைகளும் நாங்கள் சாதித்திருக்கிறோம் என்ற செய்தியை நாளை சொல்லும். ஒவ்வொரு வாக்குகளும் ஒவ்வொரு தங்க பவுனுக்கு பெறுமதியான. அதனால் தான் நான் உங்களுடைய பாதங்களை தொட்டு வினியமாக கேட்கிறேன். உங்களோடு மட்டுமல்ல, இன்னும் வராதவர்களை, எங்கெங்கே இருப்பவர்களை நீங்கள் கேளுங்கள். எங்களுடைய தேச விடுதலைக்காக மாண்டு போன மாவீரர்களுக்காக, இந்த மண்ணிலே விதைக்கப்பட்ட உயிர்களுக்காக இந்த வாக்குகள் மிக முக்கியமான, மிக மிக தேவையான. ஆகவே இந்த காலத்தினுடைய கனதியும் இந்த காலத்தினுடைய தேவையும் நாங்கள் உணர்ந்து உண்மைகளை யாருக்கும் விட்டுக் கொடுக்காமல் பல யுத்தங்களை கடந்து சென்றிருந்தாலும் கூட இன்னும் ஒரு உண்மையை நான் சொல்லுகிறேன். இதில் இருந்த ஒரு கொஞ்சம் தூரம் ஜேமன் டேக் இருக்கு. அறிவியல் நகரில் ஜேமன் டேக் என்று கேள்விப்பட்டிருக்கீங்க. கிளிநொச்சி மாவட்டத்தில், முல்லைத்தீவு மாவட்டத்தில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட இளைஞர்களுக்கு தொழில் பயிற்சி வழங்குவதற்காக உருவாக்கப்பட்ட ஜேமன் டேக். இந்த ஜேமன் டேக் நிறுவனத்திலே ஒவ்வொரு வருஷமும் விண்ணப்பம் செய்கின்ற தமிழ் இளைஞர்கள் உள்வாங்கப்படாமல் கொழும்பிலேயும் களுத்துறையிலும் கம்பகாவிலும் இருக்கிற சிங்கள இளைஞர்கள் ரகசியமாக உள்வாங்கப்பட்டு ஒவ்வொரு பட்சுக்கும் ஒவ்வொரு படிப்பு பிரிவுக்கும் 80 பேர் 90 பேர் என ஜேமன் டெக்கு சிங்கள இளைஞர்கள் அனுப்பப்படுகிறார். 3 நாட்களுக்கு முதல் இந்த ஜேமன் டெக்கில் 2 தமிழ் இளைஞர்களை, அங்கு படிக்கின்ற மாணவர்களை சிங்கள இளைஞர்களும் அங்கு இருக்கின்ற 2வது அதிபராக இருக்கிற சிங்கள மொழி பேசுகின்றவரும் அடித்து மண்டையை பிளந்திருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள். இன்றைக்கு கூட கோடிக்க வந்து பிரச்சனை, இன்றைக்கு உங்களோட வீட்டு கோடிக்க பிரச்சனை, நாளைக்கு உங்களோட வீட்டு கேட்டு உங்களோட கதவு தட்டப்படுற பொழுது அதுக்கு பிறகு நாங்கள் யோசிக்க போறோம். யாருக்கு கட்டப்பட்ட ஜேமன் டேக்? ஜேமனி நாடே. நான் பகிரங்கமாக கேட்கிறேன், யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கா அல்ல யுத்தம் செய்தவர்களுக்கா? இதானே இன்றைக்கு இலங்கையில் நடக்குது. யார் எங்கள் மீது குண்டுகளை பொழிந்தானோ, யார் எங்கள் மீது பராஜ் குண்டுகளை வீசினானோ, யார் எங்கள் மீது கொத்தனி குண்டுகளை வீசினானோ, யார் எங்கள் மீது பொசரஸ் குண்டுகளை வீசினானோ, யார் எங்களுக்கு உணவனுப்பாமல் கொத்து கொத்தாக எங்களை பட்டினியால் கொல்ல வைத்தானோ அவன்தான் இன்றைக்கு நீதிபதி. அவன் மேசல ஏறி இருக்கிறான். அவன் கேட்கிறான், உங்களுக்கு சண்டை நடத்துறான், உங்களுக்கு சாப்பாடு வேற இல்லையா, அவன் மீது குண்டு போட்டதா? யாரு கேட்கிறது? போட்டவன் கேட்கிறான். அதான் நீதி. இதைதான் நான் கேட்கிறோம். சர்வதேச நீதி வேணும். இது ஒரு சர்வதேசத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நீதியா வேணும். குற்றம் செய்தவனே நீதிபதியாக மாற முடியுமா? ஆகவே இந்த அரசு தமிழ் மக்களுக்கான அரசு அல்ல. இது ஒரு 50 ஆண்டுகள் சிங்கள மக்களிடம் இனவாதத்தை கட்டி வளர்த்து சிங்கள மக்கள் ஊறிப்போய் இருக்கிற அந்த சிங்கள பேரினவாதம் ஒரு புதிய வடிவத்தை எடுத்திருக்கிறது. அது பூதாகாரமாக இனித்தான் வெளியில வரும். 7 மாதம் முடிஞ்சுது. தேங்காய் விலை 280 ரூபா கிலோ, உப்பின் விலை 322 ரூபா, 122 ரூபா, 222 ரூபா. யோசிச்சு பாருங்க. சீனியை விட உப்பு விலை கூட, சீனியை விட தேங்காய் விலை கூட. இன்னும் கொஞ்ச நாள்ல வேலை செஞ்சு வரலாம். காலம் இவர்களுக்கும் ஒரு பதிலை சொல்லும். நேர்மை இல்லாமல், கண்ணியம் இல்லாமல், ஒரு இனத்தினுடைய உண்மைகளை புரிந்து கொள்ளாமல் வந்தால் இதுதான் நடக்கும். கடைசியாக அந்த இறுதியாக 2015-19 கூட எழுதப்பட்ட இடைக்கால அறிக்கை பாராளுமன்றத்தில் ஆராயப்பட்டது. அதில் பொலிஸ் அதிகாரம் இல்லை, அதில் நிதி அதிகாரம் இல்லை. ஏக்கிய ராஜ்யம் அதை விடுவோம், அது பேசி கலைஞ்சு போனோம். ஆனால் அது ஒரு விவாத பொருளாக எடுக்கப்பட்டது. சம்பந்தனையா அந்த நேரம் சொன்னார், நாங்கள் இதை விவாதத்துக்கு எடுக்கிறோம், இதில் என்ன சேர்க்க வேணும், அதில் என்னென்ன விஷயம் கொண்டு வரணும், அந்த விஷயத்தை பிறகு பார்ப்போம், முதலில் விவாதம் செய்வோம். அது விவாதிக்கப்பட்டதை தவிர அது ஒரு தொடக்க புள்ளி அல்ல. நாங்கள் அப்படி அதிலிருந்து போகவில்லை. ஆனால் ஜேவிபி தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அந்த 2015-19 இருந்த விடயத்திலே சில கரிசனை கொள்ளுகிறோம் என்ற வார்த்தைகளை கொண்டிருந்தார். அதுவும் நடக்காது. ஆகவே இது நடக்கும். இங்கெல்லாம் நடக்காதுன்னா என்ன நடக்கும்? நாங்கள் ஒரு சக்தியாக எழும்ப வேணும், நாங்கள் ஒரு இனமாக எழும்ப வேணும்,
நாங்கள் ஒரு பலமான சக்தியா மாற வேணும். அந்த மாறுவதற்கான கடம் தான் இந்த தேர்தல். அன்புக்குரியவர்களே, அண்ணன் சீமான் சொன்னது போல உன்னுடைய முகம் சிதைந்தால் உன் பிணத்தை கூட அடையாளம் காண முடியாது. உன்னுடைய மொழி சிதைந்தால் உன் இனத்தை அடையாளம் காண முடியாது. அதனால்தான் என்னுடைய இனம், என்னுடைய மொழி, என்னுடைய நிலம், என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய கல்வி, என்னுடைய பண்பாடு, என்னுடைய கலாச்சாரம், இது என்னுடைய உயிர் நாடிகள், என் தேசத்தினுடைய அத்திவாரங்கள். இவற்றை சரியாக கருத்தில் எடுங்கள். இந்த தேர்தல் உங்களுக்கான ஒரு குருஷேத்திர போர். ஒவ்வொரு தேர்தலும் போர் தான். தொடுக்க போகிற போர் ஆயுதம் இல்லை. பிள்ளையான் வச்சிருக்க ஜூன் இல்லை. பிள்ளையான் இப்பதான் ஜூன் பார்த்துருப்பேன். நான் 85ஆம் ஆண்டு பார்த்தேன். எங்களோட செல்வாண்டி டீச்சரும் 85ஆம் ஆண்டு பார்த்தேன். நீங்கள் பொய்யில்லை, நான் சொல்கிறேன், உண்மையாக தான் சொல்றேன். கிளிநொச்சி இந்து கல்லூரியில் நெடுமாறன் ஐயா வந்தவர் எங்களை சந்திக்க. நெடுமாறன் ஐயா கூட்டிக் வந்தவர் மன்னார் மாவட்டத்தினுடைய தளபதியாக இருந்த விக்டர் அண்ணன், விடுதலை புலிகளின் மத்திய குழு உறுப்பினர், மூத்த தளபதி லெப்டினன்ட் விக்டர். அவர் கையில் வச்சிருந்தா ஜூன் என்ன டீச்சர் நான் சொல்கிறேன் சரிதான். அவன் பார்த்தவன், நானும் பார்த்தேன். 85ஆம் ஆண்டு நாங்கள் பார்த்தனாங்க, நாங்கள் தொட்டு பார்த்தனாங்க. 85ஆம் ஆண்டு யாழ்ப்பாண பொலிஸ் நிலையம் தாக்கின பிறகு ராக்கெட் லான்ச்சர் என்றா என்ன, கிரனைட் லான்ச்சர் என்றா என்ன என்பதை வட்டக்கட்சியில் வச்சு விடுதலை புலிகள் வகுப்படுத்தார்கள். ஆயுதங்களை நாங்கள் பார்த்தவர்கள், தும்பில் இருந்து துப்பாக்கி வரையும் தூக்கி பார்த்தவர்கள். எங்களுக்கு தெரியும் குண்டு செயலோடு எங்கள்கிட்ட இருக்கிறார்கள், பீரங்கி இயக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், துப்பாக்கி தூக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் 15 வருஷம் நாங்கள் மௌனம் காக்கிறோம். இதான் எம்பிக்கு பயம். தான் 50 வருஷத்துல எப்படி வந்தனோம், இவங்க திரும்ப எப்படி வருவாங்களே. காலம் யாருக்காகவும் காத்திருக்காது. சத்யானந்தனின் வார்த்தைகளை திரும்ப சொல்லுகிறேன். வரலாறு இடைவெளிகளை வச்சிருக்காது. நீங்கள் எங்களை அடிக்க நினைத்தால், நீங்கள் எங்களை சிதைக்க முனைந்தால், நீங்கள் எங்களை ஏமாற்ற நினைத்தால் வரலாறு எங்களுக்கும் ஒரு வழியை திறக்கும். அந்த வழி எங்கள் இனத்துக்கான விடுதலைக்கான வழியாக இருக்கும். அது எங்கள் இனத்துக்கான விடுதலையினுடைய உச்சமாக இருக்கும். ஆகவேதான் அன்புக்குரியவர்களை, இவ்வளவு நேரமும் நீங்கள் பொறுமையோடு திரண்டு வந்து காத்திருந்து எங்களுடைய இந்த கருத்துக்களை கேட்கிறீர்கள். இது நாளை உங்களில் இருந்து நாளை மறுதினம் 2 நாட்கள் இன்னும் நீங்கள் பிரச்சாரம் செய்யக்கூடிய நாட்கள், பகிரங்கமாக அல்ல, நீங்கள் கலைக்கக்கூடிய நாட்கள். ஸ்ரீதரன் மேடையா சொன்னார், பிரச்சாரம் போன முறை தான் கூட்ட முடிய, நாளைக்கு எங்களோட வாக்காளர் வேட்பாளர் வாங்கணும்னு சொன்னார். அதுக்கு போலீஸ் வந்து எங்களை வீட்டை நிற்கிறாங்க ஆஃபீஸில். இப்போ நான் இதை சொல்ல, நாளைக்கு போலீஸ் வந்து அங்கே நிற்பார். ஏன்னா எங்களை முடிக்கிறேன்னா முன்னுக்கு நிற்பார். மற்றபடி அங்கே வேறு சின்ன ஒட்டி இருந்தால் கழிக்க மாட்டேன், எங்களைய மட்டும் முன்னுக்கு கழிப்பேன். ஆள்றவனுக்கு ஒரு சட்டம் தானே. ஏன்னா அகப்ப பிடிக்கிறவன் நம்மளாக இருந்தால் அடிப்பந்தி என்ன நுனிப்பந்தி என்ன. ஆகவே ஆள்றவன் கையில் பொலிசு இருந்தா ஆற்ற கையில் இருக்குமென்னு தெரியுதான். இதால தான் எங்களுக்கு பொலிசை தாராங்கள் இல்லை, எங்களுக்கான பொலிசு அதிகாரம் இல்லை. ஆனால் காலம் மாறி வரும், சூழல் மாறி வரும். நாங்கள் மனிதர்களாக இந்த மண்ணில் நடப்போம், நிமிர்ந்து நடப்போம். அதற்கான வரலாற்றை தேடி எங்களுடைய பயணம் தொடரும். அந்த தொடக்கத்தினுடைய வரலாற்று நாளாக இந்த நாள் அமையட்டும். நாங்கள் 6ஆம் தேதி 12 மணிக்கே நான் நினைக்கிறேன் நல்ல செய்திகளோடு எல்லோரும் எழுந்திருந்து எங்களுடைய மகிழ்ச்சிகளை பகிர்ந்து கொள்வோம். நன்றிகள், மிக்க நன்றிகள்.